Hello my dear friends, welcome back to our channel. We've been seeing a lot of sentences. இன்னைக்கு நம்ம 1 lakh daily sentencesல 2500 22லேருந்து பார்க்கலாம் வாங்க. The company brought down the prices. The company brought down the prices. So bring down is a phrasal verb. So bring down அப்படின்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம். குறைச்சிருச்சு is past tense இல்லையா, அப்போ bring becomes brought. The company brought down the prices. நிறுவனம் விலைகளை குறைச்சது. Then the meeting was brought forward to Monday. The meeting was brought forward to Monday. Bring forwardனா ஏதோ ஒரு விஷயத்தை முன்னோக்கி செலுத்துறது. அப்போ the meeting was brought forward to Mondayனா மீட்டிங் வந்து திங்கக்கிழமைக்கு முன்னோக்கி மாற்றப்பட்டது, சேஞ்ச் பண்ணிட்டாங்க, லைக் தட். Then he bounced back after a tough time. He bounced back after a tough time. Bounce back. We have seen this phrasal verb in a lot of videos. Bounce backனா மீண்டு வரது. ஏதோ ஒரு சம்திங் லைக் ஒரு டிஃபீட் ஆகி தோண்டு போயிருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருந்து அதுலேருந்து மீண்டு வருது, பவுன்ஸ் பேக். ஸோ ஹீ பவுன்ஸ்ட் பேக் ஆஃப்டர் அ டஃப் டைம்னா கடினமான நேரத்துக்கு பிறகு அவன் மீண்டு வந்தான். அண்ட் தென் ஷி பேர்ன் அவுட் டியூ டு ஓவர் ஒர்க். ஷி பேர்ன் அவுட் டியூ டு ஓவர் ஒர்க். ஸோ பேர்ன் அவுட் அப்படின்னா லைக் டயர்ட் ஆகிறது, எக்ஸாஸ்ட் ஆகிறது. ஸோ லைக் ஷி பேர்ன் அவுட் டியூ டு ஓவர் ஒர்க் அப்படின்னா லைக் அதிகமாக வேலை செஞ்சனால அவள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. தென் த மேனேஜர் brushed off my concerns. The manager brushed off my concerns. Brush off அப்படின்னா லைக் அப்படியே அப்புறப்படுத்துறது. ஓகே ஃபைன், லைக் வாட் இஸ் தட், நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னோட கவலை எல்லாத்தையும் அவன் வந்து எடுத்துட்டான், லைக் கிளியர் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அந்த இடத்துல ப்ரஷ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ த மேனேஜர் பிரஷ்ட் ஆஃப் மை கன்சர்ன்ஸ் அப்படின்னா மேலாளர் என்னோட கவலையை அப்புறப்படுத்திட்டாரு, இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட கவலையை வந்து விளக்கிட்டாரு, லைக் தேட். And the next one, she always cracks up during comedy scenes. She always cracks up during comedy scenes. காமெடி வந்தால் போதும் அவள் சிரின்னு சிரிச்சுக்குவா. ஸோ கிராக் அப் அப்படின்னா வயிறு வலிக்க சிரிக்கிறது. ஓகே, தென் வி கட் இன் லைன் அண்ட் காட் காட். வி கட் இன் லைன் அண்ட் காட் காட். ஸோ கட் இன் லைன் அப்படின்னா நம்ம நிற்கிற லைனை வந்து கட் பண்ணிவிட்டு வேற ஒரு லைனுக்கு ஜம்ப் ஆகுறது. ஸோ வி கட் இன் லைன் காட் காட்னா என்ன, நாங்கள் வரிசையை கடந்து நிற்க முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டோம், பிடிப்பட்டுட்டோம். Then she drew a blank during the test. She drew a blank during the test. Draw a blank. Guys, bear in mind, draw a blank. One of the important idioms that you can use in a day-to-day life. Draw a blank அப்படின்னா திடீர்னு எல்லாத்தையும் மறந்துடுது, சடனாக blank ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, that can use draw a blank. Here the sentence is given in past tense, so draw becomes drew. She drew a blank during the test. டெஸ்ட் அப்போ அவளுக்கு திடீர்னு எல்லாமே மறந்துடுச்சு, அவள் எல்லாத்தையும் திடீர்னு மறந்துட்டா. Then he eased off after the exam got over. He eased off after the exam got over. Ease off அப்படின்னா இந்த ஃப்ரேஸில் ஒரு ஒன் வேர்டை கூட சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வந்து ஒரு அஜிடேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா கம் ஆன் மேன், ஈஸ் ஆஃப். ஈஸ் ஆஃப்னா என்ன, ரிலாக்ஸ் ஆகு, கூல் டவுன் ஆகு, உன்னை நீயே சாந்தப்படுத்திக்க, ஒரு ரிலாக்ஸ் ஆகுன்னு அர்த்தம். அப்போ ஹி ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்டர் த எக்ஸாம் got overனா டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டான். He wrote down all the details. He wrote down all the details. அவன் எல்லா அனைத்து விவரத்தையும் வந்து எழுதிட்டான். Alright, let's move to the next one. Don't dwell on the past. Don't dwell on the past. கடந்த காலத்தை அடிக்கடி நினச்சி கவலைப்படாத, அதிலே வாழாத. Don't dwell on the past. Then he ended up eating the whole cake. End up, அந்த ஃப்ரேஸில் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். He ended up eating the whole cake. கேக் முழுசே அவன் தான் சாப்பிட்டான். ஸோ எண்ட் அப் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு அர்த்தம். அப்போ வாட் இஸ் மீனிங் ஹியர், அந்த ஹோல் கேக், முழு கேக்கே அவன் தான் வந்து சாப்பிட்டு முடிச்சான்னு அர்த்தம். ஓகே, தென் ஷி ஃபெல் பிஹைண்ட் இன் ஹர் அசைன்மெண்ட்ஸ். ஷி ஃபெல் பிஹைண்ட் இன் ஹர் அசைன்மெண்ட்ஸ். ஃபால் பிஹைண்ட் இஸ் அ ஃப்ரேசல் வெர்ப். ஃபால் பிஹைண்ட் அப்படின்னா பின்னடைவாகிறது, லைக் செட் பேக் மாதிரி, ஏதோ ஒரு சைட் லைக் பின்னடைவு தான், தட்ஸ் ஆக்சுவல் வேர்ட். தென் அவளுக்கு அசைன்மெண்ட்டில் பின்னடைவு ஏற்பட்டது. ஷி ஃபெல் பிஹைண்ட் இன் ஹர் assignments. Alright, let's move to the next one. He always goes after what he wants. He always goes after what he wants. அவனுக்கு பிடிச்சதை அடைய எல்லாத்தையும் பண்ணுவான். ஸோ கோ ஆஃப்டர் சம்திங்னா உன்னை தேடி போகிறது, லைக் ஐ நீட் தட், ஐ நீட் அச்சீவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறது. ஓகே, தென் we all get together during the holidays. We all get together during the holidays. Holidays அப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடுவோம். Get together, you guys know the meaning, right?
Well, I've got something to share with you people. Like I always say, என்னோட டார்கெட் வந்து ஒரு 1 lakh daily use sentences கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு now I have covered 16,000 daily use super duper sentences on a PDF. ஸோ இது ஹாட் சேலில் போயிட்டுருக்கு 15,000 sentences ஹாட் சேலில் போயிட்டுருக்கு இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் ரியல் லைஃப் ரிலேட்டட் sentences, slangs, phrases, expressions and then funny sentences, dialogues, idioms நிறைய இது கவர் பண்ணியிருப்பேன். வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். I've given my over here. With this note, I'm wrapping up today's session. See you on the next video. Until then, bye bye. Take care.